சபைக்கு மனமார்ந்த வணக்கம். இந்த சபையை உருவாக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? இந்த சபை உதவி வந்த பெற்று தேவ சபை மகாலட்சுமி லடாட்சியம் இருந்த சபை. பல காலத்தில் சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? நான் வட்டத்தால் அமர்ந்திருக்கின்றார். மலை வளர்ச்சிரகம் கண்டேன், வாருதையில் நன்னீர் கண்டேன், அலை கடல் கடையம் கண்டேன், ஐயன் 5 சிரமும் கண்டேன், உலமகள் நிற்கம் கண்டேன். ஏ ராமா, உன்னை போல் கொடுத்ததை வாங்க நினைப்போரை கண்டதே இல்லை. இதை யார் சொன்னார்? எங்கே சொன்னார்? அப்படி கிடையாது. திருக்குறள் 1.25 வரி 7 சீர் கொண்டது. 3 சீரு. அந்த 1.25 வரிய எழுத்தர மனப்பாடம் செய்து அதற்கு ஒழுங்கா பொருள் தெரிந்து பேச அருகதையற்றவர் நம்ம ஒரு கற்றல் கிடையாது. அதை நான் சொல்ல கிடையாது தம்பி. இந்த உலகம் பிறந்த 3வது நாள் பிறந்தவர் சாம்பு என்றார். கரடி முகம் எடுத்தவர். இந்த உலகம் தோன்றிய 3வது நாள் பிறந்தவர் அந்த சாம்பு என்றார் சொல்றார். ஆமா, முதல் யுகம் கிரேதா யுகம் முடிந்து 2வது திரேதா யுகத்திலே எம்பெருமான் நாராயணன் ஆமா ரகுராமச்சந்திரமூர்த்தியாக தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து சிற்றன்னை வாக்கியத்தினால் கானகத்துக்கு சென்று சீதையை சிறையெடுத்த ராவணாதிகளை அழித்து ராவண சம்மாரத்தை முடித்து அவர் தம்பி விபூஷணன், அந்த ராவணனுடைய தம்பி விபூஷணனுக்கு அந்த தென்னிலங்கையை பட்டம் தொட்டலான்னு நினைச்சார். ஏன்னா சேர்த்திலே பிறக்குமா செந்தாமரை அந்த மாதிரி ஒரு அரக்கர் குலத்துல பிறந்திருந்தாலும் விபூஷணர் ராமர் மேல் அதீத பக்தி, அறம் தர்மம் நெறி, இது தவறாத மனிதன், நல்ல மனிதன். அதனால அந்த விபூஷணனுக்கு தென்னிலங்கைய பட்டம் சுட்டணும். ராவணன் கும்பகர்ணன் அதிக அயன் இந்திரன் ஜெயித்து இப்படி மூலபரசனை எல்லாம் அடித்து அந்த இலங்கையை அப்படி சுட்டிவிட்டு அதன் பிறகு அயோத்திபுரிக்கு போலாம் அப்படி என்று விபூஷணனை பட்டம் சுட்ட கூட்டு போறாராம். யார்? ராமன். அப்படி போகும்போது அந்த ராவணனுடைய ஆட்சியிலே அந்த தெருவுல வீதியில இருக்க புறக்கடை, டிரைனேஜ் சொல்லுவாங்க, சைட் வாய்க்கால், அந்த புறக்கடை என்று சொல்லக்கூடிய சாக்கடை, அந்த கழிவு நீர் ஓடக்கூடிய வாய்க்காலுக்கு 9 நவரத்ன கற்களை பதிச்சிருக்கானா அந்த ராவணன். அவனுடைய ஆட்சி. அப்ப எவ்வளவு செல்வ செழிப்போடு எவ்வளவு வளம் பொருந்திருக்குமாறு அந்த நாடு. சாக்கடை தண்ணி போறதுக்கே 9 நவரத்ன கற்களை போச்சானா. அவன் டைல்ஸ் போடல, கருங்கல் போடல, நவரத்தின கற்களை பதிச்சிருந்தான். அப்படி அப்ப பார்த்தாரா ராமன், ஏண்டா சாக்கடை தண்ணி போறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கு, அவன் ஆட்சி செய்த சிம்மாசனம் எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு சூரசம்ஹாரத்தை முடிச்ச ராவணன்ல ஒரு நிமிஷம் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து அதன் பிறகு இந்த விபூஷணனுக்கு பட்டம் சொல்லலாமா அப்படின்னு மனசார நினைச்சார். வெளியே சொல்லல. ஏன்னா உலகம் பிறந்த 3வது நாள் பிறந்தவர், முக்காலத்தை உணர்ந்தவர் சாம்பேந்தர். அவர் தான் பார்த்து சொல்றார். அப்ப சொல்றார், எப்படி சொல்றார்? மலை வளர் சிறகம் கட்டி உலகத்துல ஏற்கனவே காலத்திலே திருப்புராதிகள் முப்புராதிகள் சொல்லுவாங்க. இந்த மலைகளுக்கு எல்லாம் பறக்கிற சக்தி இருக்கு. ஆமா, அப்படியே கும்பலா பறந்து போய் ஒரு பட்டணத்துல உட்கார்ந்தா அப்போ அந்த மலைகளுக்கு எல்லாம் பறக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. அதையும் நான் பார்த்திருக்கிறேன், அது தெரியும். ஆனா பாரதியில் நன்னீர் கட்டி ஆழியாகிய சமுத்திரத்துல என்ன தண்ணி இருக்கும்? கடல்ல உப்பு தண்ணி இருக்கும். ஆனா அதே கடல்ல
ஒரு பகுதியில குடி தண்ணி ஊத்து வரும், நல்ல தண்ணி கிடைக்கும். அதுவும் நான் பார்த்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, அலை கடல் கடையை கண்டு தேவர்கள் எல்லாரும் கூடி தேவர்களும் அசுரர்களும் தேவ அமிர்தம் கிடைக்கும் திருப்பார் கடலை கலந்து அதையும் நான் பார்த்திருக்கேன். அதுவும் எனக்கு தெரியும். ஐயனாய்ந்து சிரமம் கண்டேன். படைப்பு கர்த்தா சத்தியலோகத்துக்கு அதிபதி அய்யனாகிய பிரம்மதேவன் 4 சிரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நேரத்தில் அவர் சிவபெருமானை கோரி தபம் செய்து 5 முக பிரம்மதேவனாக சத்தியலோகத்தில் இருந்தார். அதையும் நான் பார்த்திருக்கிறேன். 5 முகம் இருந்துச்சு ஒரு காலத்துல. யாருக்கு? பிரம்மதேவனுக்கு. அதையும் நான் பார்த்திருக்கிறேன். குல மகள் நெஞ்சம் கண்டே உலகத்துல கடலாக கூட இந்த பெண்களுக்காக தாய்மார் அவங்க மனசுல நினைச்சதை யாராவது கண்டுபிடிப்பாங்க, அவங்க மனத்தை யாராவது கண்டுபிடிப்பாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா உன்னை போல் ஏ ராமா கொடுத்ததை வாங்க நினைப்போரை உலகத்துல நான் கண்டதே கிடையாது. ஒரு கையாட்சிபடி சிம்மாசனம் காட்டுங்குது, விபூஷணனுக்கு பட்டம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப அதுல ஏன் உனக்கு அந்த எண்ணம், உனக்கு ஆசை வரலாமா? அந்த விபூஷணனுக்கு பட்டம் சொல்றதை விட்டுட்டு அந்த சிம்மாசனத்துல நீ உட்கார்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறீ, இது நியாயமா? உன்னை போல் கொடுத்ததை வாங்க நினைப்போரை இந்த உலகத்தில் நான் கண்டதே இல்லை அப்படின்னு சாம்பேந்தர் கேட்டாராம். அப்பேற்பட்ட ராமபிரானுடைய மறு அவதாரம் என்ன? விஷ்ணு அவதாரம். விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவர். இந்த சபைதான் மகாலட்சுமி ஆட்சி முடிஞ்ச சபை, சாதாரண சபை இல்ல. இன்று 3வது இரவு வெற்றிகரமா நாடகம் நடந்து வருகிறது. இந்த தெருக்கூத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருடத்துல லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. அப்படி பணத்தை பொருட்படுத்தாமல் தெருக்கூத்து முக்கியத்துவம் கொடுத்து அமைதியாக அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் கடனான்களுக்கும் அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்தில் வந்திருப்பாங்க. அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் உங்களுக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம். ராஜர்கள் போற்றும் எப்படி விளக்கம்? எப்படி தெரியாது? எப்படி அது? பலராம சக்கரவர்த்தி. இது வரைக்கும் பலராமர் எப்படி வந்தாரு? எப்படி வந்தாரு? இப்ப எப்படி இருக்காங்க? சொல்லுவாரு. என்னடா? எப்படி? பலராமர் என்று பலராம சக்கரவர்த்தி. பலராமர் அந்த ஓதுங்க. ஏய் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி தம்பி வாசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் கம்சனுடைய சிறைச்சாலையில் அவன் ஆக்கிரைக்கு உட்பட்டு மாண்டவர் போக மீண்டவர் நாங்க 4 பேர் தம்பி. யார் யார்? இந்த பலராம சக்கரவர்த்தி 1 தம்பி, கோபால கண்ணன் 2, சாத்தகி 3, சுபத்திரை 4, 3 ஆணு ஒரே ஒரு பெண். அப்படி பலராம சக்கரவர்த்தி பெற்றவங்க உலகத்துல 7 பேர். யார் யார்? பலராம சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, குரு சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, திருமாஞ்சன சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி. இப்படி 7 பேர் உலகத்தில் சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர் 7 பேர். ஆமாண்டா. அப்ப மாண்டவருக்கு போக மீண்டவர் 4 பேர். எங்க தாய்மாமா இருக்கின்றாரு கம்சன். கம்சனுடைய சிறைச்சாலையிலே
8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்ற சாபத்தினால் கிடைக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் கொன்று குவித்தார். ஆமா, அதுல மீண்டது இந்த 4 பேர். அப்படி மீண்டு வடமதுராபுரி பட்டணத்தை மணிமுடி சூட்டி நீதியோடும் நகத்தோடும் நேர்மையோடு பரிபாலனை செய்து வருகிறேன். ஆமாண்டா, என் பெயர் பலராம சக்கரவர்த்தி, என் மனைவியும் ரேவதி. ஆமாண்டா, இந்த 3 பேருக்கு ஒரே ஒரு தங்கை. ஆனா எந்த குறை என்பது கிடையாது. இந்த வடமதுராபுரி பட்டணத்தில் ஏற்கனவே எப்போது கம்சன் மடித்தாரோ எங்க தாய் மாமன் எப்ப இறந்தாரோ அதில் இருந்து இந்த வடமதுராபுரி பட்டணம் செழித்து சேமலாபமா இருக்கு. எந்த குறை என்பது கிடையாது. ஆனா தம்பி, என் தங்கை இருக்குமா சுபத்திரையோ வயதுக்கு வந்து திருமண பருவத்துல அப்படி கல்யாண குளத்துல இருக்கு. ஆமா, அது மட்டும் கிடையாது தம்பி, எனக்கு ரேவதிக்கும் வளர்ப்பு மகள், அதுதான் பெருந்திருவாள் பானுமதி. பானுமதி எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஆமாண்டா, என் தங்கை ஒன்று, என் மகள் பானுமதி ஒன்று. அப்படி எந்த குறையும் இல்லாமல் இந்த வடமதுராபுரி பட்டணத்தை நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்து வருகிறேன். என் தம்பிகள் 2 பேர், ஆடு மாடுகள் நிறைய. யாதவ குலம். யாதவர்னா என்ன, கோணர்னா அண்ணன் தம்பி புறா பேரும் பேர். நான் உங்ககிட்ட தாக்கற கம்மியாட்டி. நான் யாதவர்கள் எவ்வளவு மரியாதை சொல்ல, கோணார் கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அதான் சரி, நீங்க ஒரு ஆள் தானே அந்த குடும்பத்துல நல்ல பையன். அப்புறம் விட புள்ள அப்படி எடையன்னு சொல்ற மாதிரி அது எடைய ஓடவு பயிருக்கு சேதம் அப்படி கிடையாதுடா. இடையருக்கு கோளாறு என்றா ஆடு மாடுகள் மேய்ப்பது. ஆடு மாடுகள் ஒரு இப்படி இருக்க கவுண்டரு ஓடி மாறுது அரண்ல மேய்ப்பாங்க, பயிரில் மேய்ப்பாங்க. கோஆபரேட் பண்ண ಮತ್ತೆ உங்களுக்கு சாப்பாடு போட்டு
சொந்தமா பந்தமா தெரிஞ்சவனா அறிஞ்சவனா அத்தமவனா மாமா மகனா என்ன தோசைக்கார நாயா அடிச்ச காரணம் இந்த ஊரை திருத்த வந்துக்கிறியா கடுக்க வந்துக்கிறியா என்ன பையா என்ன ஒரு மணி நேரம் ஒவ்வொரு வீட்டுக்கு நான் பிறந்து போனேன். அதாவது பயமா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லு. நாட்டை திருத்துவாத நாடகக்காரனால் நாடகக்காரன் இல்ல இந்த ஊர் நாட்டாமக்காரனா அப்படி கேள்வி பண்ணுறா. ஆமா. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா ஒரு பொண்ணா பூமியில பிறந்துட்டா எங்க தமிழ்நாட்டில் வழக்கம் வயதுக்கு வந்த உடனே இதே ஊர்ல குறவை கொடுப்பாங்க. குறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. இல்ல பக்கத்துல கொடுப்பாங்க.
நாம கேட்ட இடத்துல கொடுப்பாங்க. இல்லையா ஆமா. பக்கத்துல கொடுப்பாங்க. அந்த பெண் அந்த வீட்டுக்கு சென்று வீட்டுக்கு சென்று ஆத்தா தாயே பாஞ்சாலி தாயே நல்ல கொடுமை இருக்கு. இல்லையா ஆமா. மாமியா கொடுமை இருக்கு, மாமியா கொடுமை இருக்கு. மாமியா கொடுமை இருக்கு, ஓரத்து கொடுமை இருக்கு, இல்லையா ஆமாங்க. மூத்தா கொடுமை இருக்கு. இருக்கு.